ஹே கைஸ் வெல்கம் டு ஸ்டுடியோ. ஸோ நம்ம சூர்யா அவர்களுடைய கருப்பு திரைப்படம்னா ரிலீஸ் ஆகி வேற மாதிரி சம்பவம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த படத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டெலிட்டட் சீன்ஸ் தான் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ படத்தை வந்து ரிலீஸ் பண்ண டீசர் அண்ட் ட்ரைலர் ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீன்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து படத்தில் இருந்திருக்காது. ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா டீசரில் ரிவீல் பண்ண அந்த ஒரு வாட்டர் மெலன் அந்த ஒரு சீன் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து இருக்காது. ஸோ அதை வந்து கட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ட்வின்ஸ் இவங்க வந்து நடிச்சிருக்கா சொன்னாங்க. பட் இவங்களே வந்து படத்தில் காணும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து இவங்க ரெண்டு பேரும் காணும். அண்ட் அதுக்கப்புறமா யோகி பாபு அவர்கள் இந்த ஒரு படத்தில் நடிக்கிறாரு அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த சீனிங் காணும். அதுக்கு அப்புறமா திரிஷா அவர்கள் வந்து கையில சுருட்ட வச்சுட்டு ட்ரைலர்ல வந்து காமிச்சிருப்பாங்க. கையில சுருட்டு வச்சுட்டு நம்ம சூர்யா அவர்கிட்ட காமிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு சீன். அதுக்கு அப்புறமா திரிஷா அவர்கள் மாலை போட்டு ஒரு சீன் வந்து வந்திருப்பாங்க. ஸோ அந்த சீன்ல படத்துல வரவே இல்லை. ஸோ அதெல்லாம் டெலிட்டட் சீன் அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் டெலிட்டட் சீன் 1 டெலிட்டட் சீன் 2 அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. இல்ல அப்படின்னா படத்துல அதெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க. ஓடிடி ரிலீஸ் ஆகும்போது இந்த டெலிட் பண்ண சீன்லாம் ஆட் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. ஸோ ரெண்டுத்துல எது வேணா நடக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. ஸோ இந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அஃபீஷியலா கன்ஃபார்ம் பண்ணனாலும் படம் ரிலீஸ் ஆகும்போது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வகையில் அமேசான் பிரைம் தான் ஓடிடியில் இறக்குவாங்க. ஸோ இன்னொரு ஒரு மாசம் கழிச்சு தான் இறக்கிடுவாங்க. ஸோ பார்ப்போம் படத்தில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாங்களா இல்ல டெலிட்டட் சீனா ரிலீஸ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எது பண்ணாலும் நமக்கு அப்டேட் வந்துடும். ஸோ அப்டேட் வந்ததுமே அப்டேட் பண்றேன். அண்ட் இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நாங்க 4 பேர் சாங். ஸோ சாங் ரிலீஸ் ஆனப்போ போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க என்னடா சாங் அப்படின்ற மாதிரி. பட் இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்க 4 பேர் சாங்னா இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் அந்த சாங் எதுனா உள்ள வைக்கலாமா அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஓடிடியில் வரும்போது அந்த சாங் ஃபுல்லா வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூர்யா அவரோட கருப்பு படத்துல இருந்து டெலிட்டட் சீன் ரிலீஸ் ஆக போகுது. இல்ல அப்படின்னா ஓடிடியில் ரிலீஸ் ஆகும்போது இந்த சீன்லாம் ஆட் பண்ணி ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதை பத்தி உங்களை பின் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.